இந்த பிபி காசு. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா? இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. பாப்பா என்ன சுதி. அடடா. ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரே லைன். இப்படி வாங்க. அந்த மேட்டு வரைக்கும் நான் ஏத்தி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க வேணா பின்னாடி தள்ளுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. நீங்க இருங்க சொல்றேன். பேசாம பாருங்க, நீங்க அப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க நான் எப்படி அஸ்தரன். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். போன படத்துல இந்த வில்லனோட கையை பிச்சு அதாலே அவன் அடிச்சிங்க பாருங்க. சூப்பர் சார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச் டயலாக், தோனி அடிச்சா சிக்ஸர், நான் அடிச்சா பஞ்சர்னு. சார் இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்களாம் பெரிய ஆள்ரா. நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா, கிரேட். போடா. உங்களை ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சுதானே ஓட்டு போட்டோம். சினிமால காட்டுற மாதிரி காட்டுங்க. என சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசமே தெரியாமல் கண்மூடித்தனமாக ஒருவரை நம்பும் இந்த அப்பாவிகளை குறை சொல்வதா? அவங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். இல்லை, இந்த அப்பாவிகளின் கண்மூடித்தனமான நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களை குறை சொல்வதா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதை போல கடந்த 10 நாட்களாக அடுத்தடுத்து பயங்கரங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பகுதியில் தாவேக்கு கிழக்கு ஒன்றிய செயலர் விஜயகுமார் என்பவர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கூறி செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். தேவையா? மனசுல வாழ்த்து வெற்றுவன் நினைப்பு. ஆக்ஷன் எடுக்கிறார், கைகார் எடுக்கிறார். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான். இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கணும்னு பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கோட்டைக்கு வந்தபோது போட்ட முதல் கையெழுத்து என்பது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரும் உத்தரவுதான். பல்வேறு தரப்பு மகளிரின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பேருந்துகளில் அவர்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் தினசரி 50 லட்சம் மகளிர் பயணிக்கின்றனர். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தலை எழுத்து. கேள்வி கேட்டால் அந்த அமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி பேசுவோம், பாலிடிக்ஸ்லாம் வேண்டாம் என்கிறார். சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதே கீர்த்தனா தேர்தல் நேரத்தில் வாண்டடாக சென்று மாற்றுக் கட்சியினரிடம் வம்பிழுத்து ஆண் பெண் என அழுது புரண்டு வாக்கு கேட்டார். அவங்களுக்கு இந்த பெண்ணுடா யாரை காமிக்கிறோம்? அவங்களுக்கு இந்த பெண்ணுடா யாரை காமிக்கிறோம்? அன்று பெண்ணுக்கு நீதி வேண்டும் என கேட்டவர் இன்று பாலிடிக்ஸ் பேச வேண்டாம் என்கிறார். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்தசா வச்சிருவேன்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறித்து பேசுவோம் என்கிறார். அந்த குழந்தையின் பாதுகாப்பு பாலிடிக்ஸ் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தொடர்பானதுதான் என இவருக்கு எப்படி புரிய வைப்பது? அவங்களுக்கு இந்த பிரிண்டா யாரை காமிக்கிறோம்? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமா? இது ஏமாற்றம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமா? புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். மக்கள் தெரிபடத்தில் வருவது போல பிரிட்ஜுக்கு கீழே பாருங்க ராஜேந்திரன் என ஹீரோ பெரிய ட்விஸ்ட் கொடுப்பார் என எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவரோ கொளுத்தும் வெயிலில் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு கம்முனு உம்முனு ஜம்முனு இருக்கிறார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இப்போது வந்திருக்கும் அவதார புருஷரோ சிங்கப்பெண் சிறப்பு படை என ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஒரு திட்டம் என்றால் அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். கவர்ச்சியாக பெயர் வைத்து சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணு என ரீல்ஸ் போட்டால் பெண்களை பாதுகாக்க முடியாது. பிரான்ஸ் அண்ணா ஆட்சிக்கு வந்து 12 நாள் தான் ஆகுது பிரான்ஸ், அதுக்குள்ள அண்ணாவை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க பிரான்ஸ் என சில அணில்களின் குரல்களை கேட்க முடிகிறது. நாம் ஏன் இப்போதே இப்படி பதறிப்போய் விமர்சிக்கிறோம் தெரியுமா? இப்போது அமைச்சராகி இருக்கும் பலருக்கும் எப்படி ஜெயித்தோம் என்பதே தெரியவில்லை. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஒருவர் என்ன துறைக்கு அமைச்சர் என்பது தெரியாமல் உளறிவிட்டு ரீடேக் போலாமா என செய்தியாளர்களிடம் கேட்கிறார். வேணாம்டா, 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 வேணாம்டா. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். சினிமாவுல ரீடேக் ஓகே, ஆனால் ரியல் லைஃபில் ரீடேக் எல்லாம் கேட்க முடியாதே. இது நாடக மேடை இல்லையே. இப்படிப்பட்டவர்கள் நாட்டை எப்படி ஆளப் போகிறார்களோ? நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப ரீடேக் என கேட்டால் என்ன செய்வது என்பதே மக்களின் பதற்றத்திற்கு காரணம். ஏன் வாக்களித்தோம், எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தோம் என தெரியாமல் ஆக்ஷன் ஹீரோ என நினைத்து மக்கள் வாக்களித்து விட்டார்கள். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பு நிறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் விஜய் எல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். லியோ எங்கள் மறைமாவட்டின் ஆயர் டி சகாயராஜ் அனைத்து நிலை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? விஜய் உயிர் என்ன வரனா? எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். கவனிக்கிறா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்பொழுதாவது கவனித்தீரா?
இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 50,000க்கு நல்லா கேட்டுங்க, யாரெல்லாம் 50,000க்கு மட்டும் பயிர் கடன் வாங்கி வச்சிருக்காங்களோ அதை ரத்து பண்ணிருக்காங்க. அதை பெருமையா வேற அந்த அவங்க கட்சி தற்கூரி கூட்டம் பெருமையா வேற போஸ்ட் போட்டுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் எது கொண்டாட்டம் வைக்கமா வேற. இன்னைக்கு 50,000 ரூபாய் எவன்டா கடன் வாங்குறா? 50,000 ரூபாய் வாங்கி எப்படி விவசாயம் பார்க்க முடியும்? 50,000 வச்சு நாக்க தாண்டா வைக்க முடியும்? உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? சிஎம் சார், கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான பதில் இடைத்தேர்தலே கிடைச்சோம். சரிங்களா? கண்டிப்பா இதுக்கு இடைத்தேர்தல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஓட்டு போட்டது யாருக்கு? ராஜினாமா பண்ணி. நீங்க ராஜினாமா பண்ணல, காங்கிரஸ் ராஜினாமா பண்ணல. நீங்க ஓட்டு வாங்குனது திமுக ஓட்டு, பிசிக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு வாங்கிட்டு தாவேக ஆட்சி வச்சிருக்கீங்க. நீங்க ரிசைன் பண்ணுங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் ஆனா நீங்க 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போய் தாவேக ஆதரிச்சு கேள்வி கேட்டீங்க. பதில் சொல்லுங்க. உங்க ஆதரவை வாங்குறதா ஊழல்? உங்க ஆதரவை வாங்குறதா ஊழல்? தாவேக ஆட்சிக்கு நீங்க கொடுத்தது 5 பேருடைய ஆதரவு தானே ஊழல்? மக்கள் மேண்டேட் தாவேக்கா வேண்டாம்னு சொல்லி திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு 5 எம்எல்ஏக்கள் அனுப்புனா அடுத்த நிமிஷம் நான் போய் தாவேக்காவோட சேருவேன்னா எந்த தாவேக்காவை ரிஜெக்ட் பண்ணி திமுகவுக்கு எதிர்கட்சி கொடுத்தாங்களோ நீங்க ரிசைன் பண்ணிட்டு மக்களை சந்திச்சு தாவேக்கா அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட மக்களை ஏமாற்றி, வாக்காளர்களை ஏமாற்றி நீங்க போய் அமைச்சர்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப அதிமுக 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என் ஓட்டு அதிமுக வாங்கினது, நான் போய் தாவே கூட நிக்க முடியாதுன்னு. காங்கிரஸ் வாங்கின ஓட்டு முழுக்க திமுக கூட்டணி விட்டு ஏன் நீங்க ரிசைன் பண்ணிட்டு போல? பை எலெக்ஷன் நின்று போய் தாவேக்க ஆதரிங்களே, என்ன அவசரம் அவ்வளவு தூரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது? படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். பாருங்க எப்படி அவதூறு பண்றாங்க பாருங்க. லைட்டா சந்தேகப்பட்டது உண்மையாயிருச்சு. அக்யூஸ்ட் டிஎம்கே பார்ட்டி கேடர்னு உதயநிதி கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க நம்புவானா? குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க பாருங்க. பின்னாடி ஏஐல ரெடி பண்ண போட்டோன்றதுக்கு ஆதாரம் பின்னாடி எழுத்துக்கள்லாம் சரியாவே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஐடி கார்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்க, அங்க ஐடென்டி கார்டுல இருக்கக்கூடிய போட்டோவை பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் போட்டோ அங்க இருக்கிற மாதிரி அந்த போட்டோ பாருங்க. அது ஸ்டாலின் அவர்கள் முகமாது அவராது. அந்த அக்யூஸ்ட் மாட்டினா பாருங்க, அந்த இடத்துல அவனோட போஸ் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. அந்த ஃபேஸ் அவனோட முகத்தை அப்படியே எடுத்து அதை எடிட் பண்ணி ஏஐல போட்டு அவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா பரப்புறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க இதை நம்புவாங்களா? ஆனா அறிவில்லாத நிறைய பேர் தான் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்புறாங்க ஈஸியா. கொஞ்சம் கூட அதை ஜூம் பண்ணி பாக்குறதுக்கான எண்ணம் கூட மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்ல. அப்படியே பார்த்துட்டு ஆமா திமுக காரனா, அங்க பாரு, ஆமா உதயநிதி கூட எடுத்துருக்கான், திமுக காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்புற பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புகைப்படத்தை பாருங்க, எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு போட்டு அதுல பின்னாடி கலைஞர் அவர்களுடைய போட்டோ இருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே அவன் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு போட்டோ இவங்க போட்டுருக்காங்க, எடிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம இந்த மாதிரி ஏஐல ரெடி பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து அவர் வீட்டுல இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சுதான் தெரிய வந்துச்சு இவர் தீவிரமான கலைஞர் அவர்களுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பரப்புறாங்க. வெக்கமா இல்லையா? சோத்த தானடா திங்கிறீங்க, சோறு தானடா திங்கிறீங்க தாவேக்காரங்களா, வெக்கம் கெட்டவனுங்களா? கொலை பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன், பெண்களுக்கு பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன், பாலியல் பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன், சிறுமிகளுக்கு பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன். அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல ஏன்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா, வாயை திறந்து பேசுறா மம்மூத ராயா. மருத்துவமனையில பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன், மக்கள் பிரச்சனையா வாயை திறக்க மாட்டேன். இப்படி எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்கு வாயை திறக்காம எதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் வாயை திறக்க போறாருன்றது தெரியல. சிஎம் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் இது மக்களுக்கான ஆட்சி, இது மக்களாட்சியா இருக்கும் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா மக்களுக்கான ஆட்சியும் இல்ல, மக்களாட்சியுமே இது இல்ல. இவர் சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் மக்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்குதான் மக்கள் கிட்ட அப்பவே சொன்னோம், மக்களுக்கான தலைவனை திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். வந்த 15-20 நாட்களே தொடர்ச்சியா இத்தனை கொலைகள் சொல்லிட்டு எதிர்கட்சி தொடர்ச்சியா குற்றம் சுமத்துறாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, அதுக்கு என்ன பதில்? இல்ல எந்த விதத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாய